வணக்கம். இன்னைக்கு நம்ம சுக்கிரனோட காரகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதகத்தில் நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா, முதல்ல குரு நல்லா இருக்கா சுக்கிரன் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இது ரெண்டும் தான் ஒருவரை பெரும் செல்வந்தனாக வாழ வைக்கணும், எல்லா சுகங்களையும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த குருவும் சுக்கிரனும் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால இந்த ரெண்டு கிரகமும் கெட்டு போயிருக்கக்கூடாது ஒரு ஜாதகத்தில். சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஆணையும் கொடுக்கக்கூடியது சுக்கிரன். அதாவது வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடியது. ஒரு ஆணாக இருந்தார் அப்படின்னா அம்மா, பொண்ணு, மருமகள், அத்தை, பெரியம்மா, சின்னம்மா, அக்கா, தங்கை, இந்த மாதிரியான ஒட்டுமொத்த பெண் உறவுகளையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன். அவருக்கு சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பெண்களுமே, அவரை சுற்றி இருக்கிற இந்த ஒட்டுமொத்த பெண்களுமே நல்லா இருக்க மாட்டாங்க. அதே போல் அந்த ஒட்டுமொத்த பெண்களால் இவருக்கு தொல்லைகள் வரும். அந்த அந்த தசை புக்தி நடக்கிறப்ப, அந்த சுக்கிர தசை எப்போ வருதோ இல்லை சுக்கிர புக்தி எப்போ வருதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பெண்களால் பிரச்சனைகள் வரும், நல்லவைகள் நடக்காது அப்படின்னு அர்த்தம். அதனால் சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம். இது ஒரு உயிர் காரகத்துவத்தில் தான் ஒரு வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறோம். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அடுத்ததான் இதில் உயிரற்ற காரகத்துவம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, சினிமா தேட்டரு, நாடக கொட்டாய், தேட்டரு, அதாவது நடிகர்கள், நடிகைகள், சினிமா துறையில் உள்ள அத்தனை பேரும், பாடகர்கள், அதாவது சினிமாவில் பாடுறவங்க, கச்சேரியில் பாடுறவங்க, கர்நாடக இசையெல்லாம் கச்சேரியில் பாடுறவங்க, இந்த மாதிரி கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், மேடை நாடகத்தில் நடிக்கிறவங்க. அடுத்ததான் இந்த மியூசிக் டைரக்டரு, இந்த ஹார்மோனியம், ஃப்ளூட்டு, இந்த மாதிரி இசைக்கருவிகளை வச்சு பயன்படுத்துகிற மற்ற இசைக்கலைஞர்கள், இசை பள்ளிகள், கல்லூரிகள், இது அத்தனையுமே சுக்கிரன் தான் காரணம். சுக்கிரன் அப்படின்னா ஒரு நளினம் அப்படின்னு அர்த்தம். சுக்கிரன் ஒருத்தருக்கு லக்னத்தில் இருக்குது அப்படின்னா அவர் ரொம்ப நளினமாக பேசுவார். ஒரு பெண் தன்மையோட, ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு வீரா கூட பேச மாட்டார், ஒரு பெண் தன்மை கலந்த மாதிரி ஒரு நளினமாக பேசுவார். அப்புறம் அந்த டான்ஸு, பரதநாட்டியம், இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் தான் காரணம். பரதக்கலையில் பெரிய அளவில் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் தான் காரணம். அடுத்ததான் வெள்ளி நகைக்கடை வச்சுருக்கவங்க, கொலுசு கடை வச்சுருக்கவங்க, வெள்ளி பாத்திரங்கள்லாம் செஞ்சு விற்கிறவங்க, வெள்ளி கடை வச்சுருக்கவங்க, சில்வர் கடை வச்சுருக்கவங்க, சில்வர் பாத்திரங்கள்லாம் கடை வச்சுருக்காங்களே அவங்க, அதெல்லாம் சுக்கிரன் நல்லா இருந்தால் தான் அந்த மாதிரி கடையெல்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் சுக்கிரனோட காரகத்துவங்க. ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, குறிப்பாக பட்டு புடவை நெய்கிறவங்க, பட்டு புழு உற்பத்தி பண்ணுறவங்க, பட்டு ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது வெள்ளி, பட்டு இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க. அடுத்ததான் இந்த ஜவுளி கடையிலே பிரத்யேகமாக உள்ளாடை பிரிவில் இருக்கிறவங்க, ஒண்டர்லா, ஃபன் சிட்டி, அந்த மாதிரியான கேளிக்கை விடுதிகள் வச்சுருக்கிறவங்க, சினிமா தேட்டர் வச்சுருக்கிறவங்க, பர்ஃப்யூம் கடை வச்சுருக்கவங்க, நறுமண பொருள்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களும் சுக்கிரனோட காரகத்துவங்கள். ரெசார்ட் வச்சுருக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க, இனிப்பு சம்மந்தமான கடை, ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கவங்க. அடுத்ததான் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கவங்க, அழகு சாதன பொருட்கள் அத்தனையும் வச்சுருக்கிறவங்க, மேக்கப் மேனு, ஒருத்தர் மேக்கப் தொழில் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும். கல்யாண மண்டபம் வச்சு அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறவங்க, திருமண மண்டபம், அப்புறம் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் சுக்கிரன் மட்டும்தான் காரணம். இதில் சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சில நிலைகளில் சர்க்கரை நோய் வரும். ஏன்னா அவங்க இனிப்பு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சுக்கிரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும், இனிப்பு அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. சுக்கிரனுக்கான ஒரு தானியம் அப்படிங்கிறது மொச்சைப்பயிறு அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிரனுக்கான ரத்தினம் அப்படின்னா வைரம், வெள்ளி கூட சுக்கிரனுக்கான ஒரு நகை தான், ஆபரணங்கள் தான். ஆடம்பரமான பங்களா, ஒரு லக்ஸரியான கார், இது எல்லாமே சுக்கிரன் தான் குறிக்கும். அதாவது ஒருத்தர் ஒரு சாதாரண வீட்டில், ஓட்டு வீட்டில் குடியிருக்காரா, இல்லை ஒரு சாதாரண சிம்பிளான மாடி வீட்டில் குடியிருக்காரா, இல்லை ஒரு ஆடம்பரமான சொகுசு பங்களாவில் குடியிருக்காரா அப்படிங்கிறதுக்கு இந்த சுக்கிரன் தான் காரணம். அதோட அதே மாதிரி கார், ஒரு பழைய காரில் ஒரு போயிட்டுருக்காரா, இல்லை பழைய மோட்டர் சைக்கிளில் போயிட்டுருக்காரா, இல்லை ஒரு ஆடம்பரமான ஒரு சொகுசு காரில் போயிட்டுருக்காரா, இதுக்கும் அந்த சுக்கிரன் தான் காரணம். ஆடம்பரமான பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சுக்கிரன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம்.